வீதியை புனரமைத்து தருமாறு கோரி திருகோணமலை மூதூரில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மூதூர் நகரில் 7 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. மூதூர் பிரதேச சபையினால் புனரமைப்பு செய்வதற்காக கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் உடைக்கப்பட்ட வீதி இதுவரை செப்பரிடப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. மதல்கள், வீடுகள், கடைகளை அகற்றி பிரதேச சபைக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கினார்கள். 2 வருடங்கள் தாண்டியும் இற்றை வரைக்கும் பள்ளமும் படுகொலியுமாக இப்பாதை காணப்படுகின்றது. இவ்வீதியை புனர்நிர்மாணம் செய்து தரும்படி அரசு அதிகாரிகள், அரசு தலைவர்கள், உத்தியோகத்தர்கள் சாளருக்கும் நாங்கள் பல தடவைகள் வேண்டுகோள் விடுத்தும் இதுவரைக்கும் இவ்வீதி புனர்நிர்மாணம் செய்யப்படாத நிலையில் காணப்படுகின்றது. 60 மில்லியனுக்கு மேல காசு வந்தது என்று சொல்லி சொன்னாங்க. கடைசியாக எங்களை கான் மட்டும் தான் கட்டி தந்திருக்காங்க. வேற அதுல இருந்து உடைச்சாக்களுக்குரிய வீடுகளோ அதில் ஒரு நஷ்டீடோ எதுவுமே இதுவரைக்கும் கொடுப்படையும் இல்லை. இந்த ரோடு முடியவும் இல்லை. மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமையால் இந்த வீதியுடான போக்குவரத்து சில மணி நேரம் தடைப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மக்களும் சிரமத்தின் மத்தியிலே எந்தவித நஷ்டவீடும் கொடுக்கப்படாமல் இதை உடைத்துக் கொடுத்தார்கள். இந்த கடந்த 2 வருடமாக அந்த வீதி அதே நிலையிலே கான்கள் மட்டும் ஒரு 40% கட்டப்பட்ட வகையிலே ஏனைய வீதிகள் வந்து குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது. இதனால் செல்கின்ற பாடசாலை மாணவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களினால் மூதூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது.